எல்லோருக்கும் வணக்கம். ஈத் முபாரக். ஆஹ் முதல்ல சர்தார் 1 படம் எடுக்கும்போது இந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு. அது ஸ்டில் ஷூட்டு, டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஆனா அதோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் சர்தார் 1ல ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். அந்த ஜெயில வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளில கிளம்பி வர சீன். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா மாறும்ன்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. இந்த கேரக்டர் வச்சு நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ ஐ திங்க் சர்தார் 2க்கான முதல் விதை வந்து சர்தார் 1ல இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுக்கும் போதே உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ இது வந்து சர்தார் 1லேருந்து சர்தார் 2 வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல். அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ. அதாவது சர்தார் 1உடைய பிளாஷ்பேக்ல அவருடைய முதல் மிஷனும், சர்தார் 2ஓட பிளாஷ்பேக்ல அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும், கரண்ட்ல நடக்கக்கூடிய கதையில சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷன், 2 விஷயங்களுமே இந்த படத்துல கலந்துருக்கு. இது ஒரு பெரிய கேன்வஸ். இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்தி சாரும் ஒரு ஃபிளைட்ல டக்குன்னு பேசிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு. பட் அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸ்ல ப்ரெசென்ட் பண்ணணும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் பணம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் 1லே வந்து 24 hours 36 ஹவர்ஸ்லாம் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம். ஆனா அந்த மனதைரியத்தோட திருப்பி வந்தது கொண்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமா இந்த ப்ரோலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1 படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸா ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புறேன். ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ப்ரோலாக்ல முக்கியமான விஷயம் சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போறாரு, யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட், யார் அவரோட எதிரி, யார் அவருக்கு எதிர்த்து நிக்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கும் இந்த ப்ரோலாக் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனாலதான் இந்த ப்ரோலாக் உங்களுக்கு நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம். அதுல வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முதல்ல எஸ்.ஜே. சூர்யா சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலா கதை கேட்கறதுக்கு முன்னாடியே முடிவு போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லா கூட முடிக்கல, அதுக்குள்ள ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ற. ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. வந்திருக்க பிரஸ் நம்பருக்கு அனைக்கும் நன்றி. மறுபடியும் ஈத் முபாரக். நன்றி, வணக்கம்.